பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம் and இன்னைக்கு one shot revision பண்ண போறோம் பசங்களா and only 30 minutesல entire ஒரு chapter எடுத்து நம்ம முடிக்க போறோம். ஓகே, ஸோ நம்ம நீட் 2024 பொறுத்த அளவில் நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இன்டெப்தா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து புரிஞ்சு அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைம் கிடையாது இல்லையா. அண்ட் கடைசியில் ஒரு ரிவிஷன் முடிச்சுட்டு நம்ம நிறைய டைம் எதுக்கு கொடுக்கணும், ப்ராக்டிஸுக்கு தான் கொடுக்கணும். ஸோ நமக்கு டாபிக் வைஸ், சாப்டர் வைஸ், ஃபுல் சிலபஸ் எல்லா ப்ராக்டிஸுக்கும் நமக்கு டைம் வேணும் அப்படின்னு சொன்னால் ரிவிஷனை எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஓகே, அப்போ சம்டைம்ஸ் வந்து சாப்டரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரா எடுத்து அதுல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு 30 minutesல கவர் பண்ணி கொடுக்க போறேன். ஓகே பசங்களா, that's why I put a timer also. So timer on பண்ணதும் 30 minutesல we will be finishing revision for an entire chapter. Okay, and அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கும் பொழுது ஆல்வேஸ் பசங்களா நீங்க வந்து ஒரு 15 பேஜ் 20 பேஜ் கான்டென்ட்டை உங்க மைண்ட்ல வச்சுக்கிறத விட அதே அளவு கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் ஆகவோ இல்லை டேபிள் ஃபார்ம்லையோ நீங்கள் படிக்கும்பொழுது இட் பிகம்ஸ் அ லாட் மோர் ஈஸியர். உங்கள் பிரெயின் வந்து அது இன்னும் பெட்டராக ஸ்டோர் பண்ணிக்கும். தேவையான நேரத்தில் அது ரீகால் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரியான டெக்னிக் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் எடுக்க போகிற சாப்டருக்குமே நான் அந்த மாதிரி தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ஐ வில் பி அப்லோடிங் ஆன் டு அவர் டெலகிராம் கம்யூனிட்டி. அண்ட் நம்ம டெலகிராம் கம்யூனிட்டிலையும் சரி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் சரி, எல்லா டே டு டே அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன கிளாஸ் நடக்குது, நீட்டை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டான் கிடச்சிடும். ஸோ அதனால மறக்காமல் நம்ம லிங்கை யூஸ் பண்ணி do join our community. Okay, and also like I told you நம்ம sessions ஓட PDFs எல்லாமே நான் அங்கே அப்லோட் பண்ணிடுவேங்கிறதுனால it will definitely be useful for your study purpose பசங்களா. ஓகே, and of course நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கறதுக்கு தான் நம்ம Xylem தமிழ் சேனல் இருக்கு. ஸோ நம்ம Xylem NEET தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்ததுக்கு ஆதாரமா அந்த லைக் பட்டனையும் தட்டுங்க. ஓகே, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பண்ணலனா, பிகாஸ் எவ்ரி டே we have planned sessions for you. இப்போ ரிவிஷன் பண்றோம், அடுத்து we'll be doing practice. a lot is coming பசங்களா. ஸோ நீங்க நீட் எக்ஸாமுக்கு போகும்பொழுது அன்னைக்கு எக்ஸாம் டே அன்னைக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம ஜாலியா போய் bring the exam டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டா உள்ள போக போறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் நம்மளோட இன்னைக்கு செஷன் which is one shot revision. ஓகே, ஸோ இந்த ரிவிஷன் செஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா பசங்களா, தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ ஹவ் புட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன்ல வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டாலே எல்லா என்சிஆர்டி பாயிண்ட்ஸையும் நீங்க கவர் பண்ணதுக்கு சமானமா இருக்கும். ஓகே, பட் அதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 minutes ஸ்பெண்ட் பண்ணி உங்க என்சிஆர்டியை ரீட் பண்றது எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் உங்க எக்ஸாம்ல வந்து we know that நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் இஸ் பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி. ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு அந்த அப்படியே அந்த லைன் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்திருந்ததுன்னா அந்த இஃப் யூ வாண்ட் டு டெவலப் அ ஃபெமிலியாரிட்டி, ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு ஃபெமிலியாரிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக தான் உங்களை என்சிஆர்டி படிக்க சொல்கிறோமே தவிர இந்த ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து ஐ எம் கேரண்டியிங் எல்லா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டர்ஸ் இஸ் கவர்ட். ஓகே, ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணி ஈவன் இஃப் யூ ரீட் யுவர் என்சிஆர்டி மொத்தமாகவே ஒரு 1 hourல ஒரு என்டையர் சாப்டரை நீங்கள் முடிச்சிடலாம். சரியா பசங்களா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் ஆஃப் வித் டுடேஸ் செஷன். இன்னைக்கு நான் உங்களுக்கு 30 minutesல என்ன சாப்டர் ரிவைஸ் பண்ணி கொடுக்க போறேன்னா இட் இஸ் அனிமல் கிங்டம். ஓகே, ஸோ அனிமல் கிங்டமா அப்படின்னு சொல்லி பதறாதீங்க. சி, அனிமல் கிங்டமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜென்ரலான ஃபீச்சர்ஸ். ஓகே, அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, சிமெட்ரி எப்படி இருக்குது, அதோடைய சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஆர்கன்ஸ் அது யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஜென்ரலான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். அதை தவிர அந்த ஃபைலம்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபைலம்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஜென்ரலாக அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத தாண்டி we also have examples. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஃபைலம் எது அப்படின்னு சிம்பிளாக கேட்டு முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலமில்
என்ன விதமான யூனிக் ஃபீச்சர் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஜென்ரல் ஃபீச்சர் யூனிக் ஃபீச்சர் கொடுத்துட்டு இது என்ன ஃபைலம் அப்படின்னு கேட்காம எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பொதுவாக நிறைய பசங்க வந்து மேம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கதறீங்க. தேர் ஆர் குட்டி குட்டி ட்ரிக்ஸ். நான் ஆல்ரெடி வந்து ஜெகமே தந்திரம்லையும் இருக்கட்டும் இல்லை நார்மல் கிளாஸஸில் வந்து ஐ ஹவ் சம்டைம்ஸ் எக்ஸ்பிளைன் என்ன மாதிரியான நிமானிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலான்னு. ஆனால் எல்லா ஃபைலும் எல்லா அனிமல்ஸுக்கும் நான் ஒரு ட்ரிக் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ட்ரிக்கை தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட் வேணும். அதாவது பிட்டெல்லாம் எங்கே வச்சிருக்கோம்னு நினைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டுன்ற மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர் பர்டன் யூ வித் எனிதிங் பசங்களா. ஸோ அதனால தான் வாட் ஐ ஹவ் டன் இஸ் இந்த ஒரு பிபிடியில் ஐ ஹவ் ஒன்லி புட் டவுன் ஆல் தி எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் பார்க்க நீங்கள் ரிவைஸ் பண்ண டெஃபினட்டாக உங்களுக்கு அது மனசில் நிற்கும். டூ நாட் வரி அபவுட் தட். ட்ரிக்ஸ் வந்து ரிமெம்பர் தட் நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரிக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தனியாக நம்ம மண்டையில் ஸ்பேஸ் ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா லெட்ஸ் கோ இன் டு த சாப்டர் அண்ட் 30 minutesல நம்ம ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம் பசங்களா. ஓகே, ஸோ ஐ ஆல் ரெடி? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு, பிகாஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் 30 minutesல இந்த என்டையர் சாப்டரை முடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட்லி நம்மளுடைய ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் விச் இஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாரிஃபெரா இஸ் த மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் இல்லையா? ஸோ அதனால திஸ் வில் பி செல்யூலர் லெவல். அதுக்கு அடுத்து வர ரெண்டு பேருமே வந்து ஆர் டிஷ்யூ லெவல், அதை விட கொஞ்சம் பெட்டர். பிளாட்டி ஹெல்மெந்தஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்கன் லெவல் இருக்கு. ஆனால் ஆஸ்கெல்மெண்ட்லேருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் தான் ஒரு ப்ராப்பரான ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. Okay, that is your level of organization. Then when we come to germ layers பொறுத்த வரைக்கும் what are these germ layers? அதாவது நம்மளோட blastula வந்து gastrulaவா மாறும்பொழுது எண்டோடர்ம் எக்டோடர்ம்னு ரெண்டு லேயர் அல்லது எண்டோடர்ம் மீசோடர்ம் எக்டோடர்ம் அப்படின்னு 3 லேயரா இட் வில் டிஃபரன்ஷியேட். அதுல இருந்தா நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் 3 பேர் இருக்காங்கல்ல, பாரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, இவங்க 3 பேருமே கொஞ்சம் பிரிமிட்டிவ் அப்படிங்கிறதுனால 2 லேயர்ஸ் தான் பசங்களா. தே ஆர் கால்ட் அஸ் டிப்ளோபிளாஸ்டிக். அவங்கள்ட்ட வெறும் எண்டோடர்ம் எக்டோடர்ம் மட்டும்தான் இருக்கும். நடுவில் ஜெல்லி மாதிரியான ஒரு மிசோக்லியா இருக்கும். ஆனால் பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து ஆல் த வே கார்டேட்டா வரைக்கும் ஃபுல் 3 லேயர்ஸ் இருக்கும். தே வில் பி கால்ட் அஸ் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, ஸோ இந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ்ல இந்த மீசோக்லியாங்கிற ஜெல்லி லேயருக்கு பதிலாக ப்ராப்பரான ஒரு மீசோடர்ம் லேயரே இருக்கும் மேட் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஜெர்ம் லேயர்ஸ். நான் இந்த ஜெர்ம் லேயர்ஸ் 3 இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு கேவிட்டி, ஓகே, நம்ம கட் வாலுக்கும் பாடி வாலுக்கும் நடுவில் கேவிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பிகம்ஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் த சீலோம். ஓகே, ஸோ சீலோம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா முதல்ல லேயர்ஸ் எல்லாமே இருக்கணும். நான் பிளாட்டி எலிமெண்ட்ல இருந்து தான் 3 லேயரே இருக்கு. பட் பிளாட்டி எலிமெண்ட் தான் முதல் ஃபெலோ அப்படிங்கிறதுனால லேயரோட சேர்ந்து பவுச்சும் கேவிட்டியும் அதே இடத்துல ஆட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா மாட்டோம். ஓகே, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால எனிவே முதல் 3 பேருக்கு 3 லேயர் கிடையாது. ஆனா பிளாட்டி ஹெல்மெண்ட்டுக்கும் அவங்க அப்பதான் மீசோடம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால தே ஆர் ஆல் ஏசீலோமேட்ஸ். ஓகே, நான் இந்த ஆஸ்கெல்மெண்ட்ல மட்டும் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் 3 லேயர் இருந்தாலுமே சரி ஒரு சீலோம் போட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அறகுறையா விட்ட ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு சூடோ சீலோம் condition is present. Okay, they are pseudo coelomates. So askelmenth மட்டும் தான் பசங்களா pseudo coelomates. What happens mesodermல பவுச் மாதிரி ஸ்கேட்டர் ஆயிருக்கும் என்னோட சீலோம். ஓகே, தென் ஆனலிட்ல இருந்து கார்டேட் வரைக்கும் பிரச்சனையே இல்லை. they are all proper true coelomates. ஒரு ப்ராப்பரான கேவிட்டி இருக்கும் நம்மளுடைய மீசோடர்ம்ல. ஓகே, தட் மார்க்ஸ் த coelom in these organisms. ஓகே, ஸோ 3 கேட்டகரியா பிரிக்கலாம்: ஏசீலோமேட்ஸ், சூடோசீலோமேட்ஸ் அண்ட் சீலோமேட்ஸ். ஓகே, நான் மூவிங் ஆன் டு சிமிட்ரி. அதே மாதிரி பாரிஃபெரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால என்கிட்ட சிமிட்ரிலாம் கேட்காதப்பா அப்படின்றோம். இட் இஸ் ஏசிமெட்ரிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்ஸ் அண்ட் டீனோஃபோராக்கு நீங்கள் எந்த பிளேனில் கட் பண்ணாலும் அவங்கள ஈக்குவலாக 2 பாதியாக கட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தே ஆர் ஆல் ரேடியலி சிமெட்ரிக். ஓகே, தே ஹாவ் ரேடியல் சிமெட்ரி. பிளாட்டி ஹெல்மென்தஸ் அதாவது ஃபிளாட்வர்ம்ஸ்லேருந்து கார்டேட்டா வரைக்கும் ஆல் ஆஃப் தெம் ஹாவ் அ பைலேட்ரல் சிமெட்ரி.
அதாவது பாடியை நீங்க ஒரு பிளேன்ல ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ண முடியும். ஓகே, நான் இதுல எக்கைனோடெர்மேட்டால மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அடல்ட் வந்து ரேடியல் சிமெட்ரியில இருப்பாங்க, பட் லார்வா பைலாட்ரல் சிமெட்ரியில தான் இருக்கும். அடல்ட் மட்டும் ரேடியல் சிமெட்ரியா மாறுறது வந்து ஸ்டார் ஃபிஷ்ல, okay, which is the echinodermate. Okay, that is the only exception. அது தவிர எல்லாருமே from platyhelminth to chordate will have a bilateral symmetry. Now coming to segmentation, any day தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட you should be able to answer பசங்களா. Annelida, Arthropoda and Chordata. இந்த மூணு ஃபைலம்க்கு மட்டும் தான் there is segmentation. ஒரு ப்ராப்பரான internal external segmentation is present only Annelida, Arthropoda, Chordata. இவங்க மூணு பேரை தவிர எந்த ஃபைலம் பேர் கேட்டாலும் அவங்களுக்கு segmentation கிடையாது. ஓகே, ஐ ஹோப் திஸ் மச் இஸ் கிளியர் பசங்களா. இதெல்லாம் தான் உங்களுடைய ஜென்ரலான ஃபீச்சர்ஸ். நான் இந்த ஜென்ரல் ஃபீச்சர்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சிஸ்டம்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் பாடியும் வந்து நம்ம படிக்கணும். ஸோ இஃப் யூ சி ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நமக்கு ஆஸ்கெல்மென்த்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இவென்ச்சுவலி அது வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கிடையாது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. ஓகேவா? நவ் எக்ஸ்கிரீஷனுக்குன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபைலம்லையும் ஒவ்வொரு விதமான ஆர்கன் இருக்கு பசங்களா. பாரிஃபெரால வந்து ஒரு வாட்டர் கெனால் சிஸ்டம் இருக்கு. சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோரா ரெண்டு பேருமே பிரிமிட்டிவ்ங்கிறதுனால பாடி சர்ஃபேஸை வச்சே நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அது வழியாகவே தே வில் கண்டக்ட் தியர் excretion. Okay, now again, since these are all primitive organisms, sexual dimorphism, male தனி female தனி நம்ம segregate பண்ண முடியாது. So they are all monoecious. ரெண்டு பேருமே ஒரே பாடியில இருப்பாங்க. They are all present. They don't have any differences. Okay, so they are all monoecious organisms. Now fertilization வந்து coelenterate-ஆல it is external. ஆனா அது தவிர பாரிஃபெராலியும் டீனோஃபோராலியும் it is an internal fertilization that is present. எல்லாருக்குமே larval stage இருக்கு developmentல. Okay, அதனால they all have a larval stage. They have indirect ஆன development. Okay, that's about the first three phylums. Next 3க்கு போனோம் அப்படின்னா again நான் என்ன சொன்னேன், ஆஸ்கெல்மென்த்ல தான் நமக்கு முதல்ல ஒரு organ system level வந்து is going to start. Okay, so அப்படி பார்க்கும்போது platyhelminthஸ்லயும் அதே மாதிரி incomplete ஆன digestive system, respiratory circulatory system எதுவும் கிடையாது. They are also hermaphrodites. Okay, internal fertilization, indirect development. இது வரை என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு பார்த்தா excretionக்கு they have cells called the flame cells. Okay, askhelminth பொறுத்த வரைக்கும் they have rennet cells for excretion. Now askhelminthல இருந்து கொஞ்சம் things will start becoming different. Now இவங்க கிட்ட ப்ராப்பரான ஒரு digestive system இருக்கு. Okay, they have a complete digestive system. Now remember, askhelminthல இருந்து moving on எந்த ஃபைலம் எடுத்தாலுமே they will have a complete digestive system. அதுல உங்களுக்கு கேள்வியே வேண்டாம். சரியா? ஸோ ஆஸ்கெல்மென்த்ல ஆரம்பிச்சு எல்லாருக்குமே தே ஹாவ் கம்ப்ளீட் ஆன டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆனால் ஆஸ்கெல்மென்த்ல இப்போதான்ப்பா நான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே என்ன மூச்சு விடு சர்க்குலேஷன் பண்ணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி தே டூ நாட் ஹாவ் அ ரெஸ்பிரேட்டரி ஆர் அ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஸோ ஃபார். ஓகே, ஆனால் செக்ஷுவல் டைமார்பிசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைலம் வேர் செக்ஷுவல் டைமார்பிசம் இஸ் சீன். Fertilization is internal, development ரெண்டுமே is seen பசங்களா, is also seen as direct or indirect development. Now coming to your annelida வந்து will show segmentation like I told you. அதே மாதிரி complete ஆன digestive system is there. They have a respiratory system, body surface வழியா exchange பண்றதுக்கு ஒரு system இருக்கு. சர்க்குலேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருந்து எல்லாருக்குமே சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். ஆனா கார்டேட்டாக்கும் annelidaக்கும் மட்டும்தான் க்ளோஸ்ட் ஆன சிஸ்டம் இருக்கும். மிச்சவங்க எல்லாருக்குமே ஓப்பன் ஆன சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ annelida இஸ் த ஒன்லி இன்வெர்டிபிரேட் யாருக்கு க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு அப்படின்னு கேட்டா. நான் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் வந்து இஸ் நெஃப்ரீடியா, அவங்களும் ஹெர்மாஃப்ரோடைட்ஸாக தான் இருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இஸ் சீன் annelidaல. ஓகே, அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இஸ் indirect in the case of annelids. Okay, now coming to arthropoda, this is the largest phylum நமக்கு தெரியும். Now they have a complete digestive system, open circulatory system. Respiratory system பொறுத்த வரைக்கும் ரொம்ப elaborate-ஆ 4 விதமான systems இருக்கு. Okay, they have lungs, book lungs, gills அல்லது
book gills. So நாலுல ஏதாவது ஒரு system they can use. அதே மாதிரி excretionக்கும் வந்து நம்ம cockroach படிச்சதுனால நம்ம அங்கேயிருந்து ஞாபகம் வச்சுக்கலாம். Malpighian tubules, okay, coxal glands, green glands மாதிரியான glands are present for excretion, okay, and they are dioecious. Fertilizationum developmentum ரெண்டு வகையாவுமே நம்ம பார்க்கலாம் because அவ்வளோ species இருக்குங்கிறப்போ definitely we can see a wide range of diversity in their fertilization and development. Coming to mollusca, again complete ஆன digestive system, open ஆன circulatory system, gills வந்து இருக்கும், okay, feather like gills வந்து they have in their mantle cavity area, that is for respiration. They are also dioecious. இனிமே இருக்க போறவங்க எல்லாருமே dioecious தான் because இப்போ வந்து கொஞ்சம் development ஆயாச்சு இல்லையா, ஸோ அதனால இனிமே ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் ஒரே பாடியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. they will be in different organs, that's why we call it as different bodies, that's why we call it as dioecious. Okay, இங்க fertilization is external பசங்களா, development both direct and indirect development is seen in the case of mollusks. Okay, then when we come to echinodermata, echinodermataலையும் complete ஆன digestive system, open ஆன circulatory system, dioecious, external fertilization, indirect development, அது மாறப்போறது இல்லை. ஆனா for respiration and excretion அவங்க கிட்ட ஸ்பெஷலான ஒரு சிஸ்டம் இருக்கு which is called as the water vascular system. நான் the unique feature சொல்லும் போது I'll explain to you. So இந்த water vascular system தான் they are using for excretion as well as respiration. Now hemichordates பொறுத்த வரைக்கும் again complete digestive system, open circulatory, dioecious, external, indirect, இது எல்லாமே சேம். எங்க டிஃபரன்ஸ் இருக்கு, ரெஸ்பிரேஷனுக்கு they have gills, okay, excretionக்கு they have a particular gland called proboscis gland, ஓகேவா. and then நம்ம last phylum which is chordata வந்து பாத்தீங்கன்னா most advanced ஆன features, கண்டிப்பா digestive system இருக்கு, ரெஸ்பிரேஷனுக்கு lungs இருக்கு, நம்மள ஞாபகம் வச்சுக்கோங்க, okay, circulation is closed, excretory organs kidneys இருக்கு அல்லது neural glandsum இருக்கு, sexual dimorphism கண்டிப்பா இருக்கு, internal fertilization நடக்குது, development ரெண்டுமே இருக்கு, okay, whether அது எந்த கிளாஸ்ல எந்த குரூப்ல இருக்குங்கிறத பொறுத்து ரெண்டு விதமான டெவலப்மெண்ட்டுமே இருக்கு. okay, now going to the distinctive features, யூனிக்கான என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாரிஃபெரால வந்து என்ன யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு, வாட்டர் கெனால் சிஸ்டம், ஆஸ்டியா அப்படிங்கிற குட்டி குட்டி ஓட்ட வழியா தண்ணி will come into the spongiocele and osculum வழியாக it will go out, ஓகேவா. and இந்த ஒரு இதை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய water current வந்து மெயின்டைன் பண்றதுக்கு they have particular cells called the choanocytes or the collar cells, okay, so அந்த cells தான் வந்து will help in generating a particular current of the water. okay, examples வந்து Sycon spongilla, Euspongia, so ESS அப்படின்னு பொதுவா நான் ஞாபகம் வச்சுப்பேன், you can also remember it that way. Coelenterata பொறுத்த வரைக்கும் பசங்களா they have special ஆன stinging cells called nidoblast, அதனால இந்த ஃபைலம்க்கு இன்னொரு பேர் நிடேரியா. okay, and அது மட்டும் இல்லாம polyp medusa அப்படின்னு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. polyp வந்து is an asexually reproducing sedentary ஆன ஒரு form, whereas medusa is a sexually reproducing free swimming ஆன ஃபார்ம். ஸோ இவங்க வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒபேலியா மாதிரியான ஆர்கானிசம்ஸில் they keep changing. ஓகே, ஸோ அப்போ வந்து we call that as alternation in generation, alternation of generations அப்படின்னு சொல்லுவோம், which is a special feature in coelentrates. okay, and examples நிறையா இருக்கு, but I have put some here, very important examples: Physalia, Adamsia, Pennatula, Gorgonia, Meandriana. okay, then moving on to Ctenophora, இது ரொம்ப easy because ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இருக்கு, Pleurobrachia and Ctenoplana. okay, so இங்க distinctive feature என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they exhibit bioluminescence. okay, அது உங்களுக்கு ஸ்பெஷல் feature. and அவங்க பாடியில there will be certain longitudinal plates, comb plates இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் வந்து இஸ் லோகோமோஷன். பசங்களா காமனா நீட்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், comb plates are used in locomotion. okay, அதுதான் அதோடைய டிஸ்டிங்டிவான feature. Then moving to platyhelminths or the flatworms, usually they are all what? They are generally an endoparasite. So endoparasite சொல்லும்போது they have hooks and suckers on their body and
இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளாட் வார்ம்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேனியா அண்ட் ஃபாசியோலா. ஸோ அவங்களுக்கு ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்குங்கிறது தான் ஸ்பெஷலான ஃபீச்சர். ஆஸ்கெல்மென்ட்ஸ் ஆர் ரவுண்ட் வேர்ம்ஸ். யூஸ்வலாக நம்ம டிசீசஸ் படிக்கும்போது அங்கே நம்ம இதை சேம் திங் படிச்சிருப்போம், ஹெல்மின்ஸ் காஸ் பண்ணுற டிசீசஸ். ஸோ அதில் வரக்கூடிய ஆஸ்காரியஸ், வூஷரேரியா, ankylostoma is a hookworm. So this will come under the examples. So ஆஸ்கெல்மென்ட்ல என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரவுண்ட் வேர்ம்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு well developed ஆன muscular pharynx இருக்கு and they also exhibit sexual dimorphism. So these are the features for askhelminth. Then annelids பத்தி பேசும்போது definitely body வந்து is segmented. So அங்க metameric segmentation or metameres body full-ஆ இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட மண்புழு earthwormல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த குட்டி குட்டியான segments நம்ம பார்ப்போம் இல்லையா அது மேல. அதே மாதிரி leech or the hirudinaria and nereis. அது தவிர aquatic ஆன annelidsல வந்து parapodia மாதிரியான locomotory organs are also present. So இதெல்லாமே are unique features of your annelids. Okay, then going on to arthropoda, நம்மளோட பூச்சி full all insects எல்லாமே நம்ம பார்க்குற 10ல 7 organism will be belonging to arthropoda. This is the largest phylum இல்லையா. Now இந்த ஒரு phylumல வந்து பார்த்தீங்கன்னா chitinous endoskeleton exoskeleton is a very very important feature. Chitinous exoskeleton வெறும் இந்த arthropodaக்கு மட்டும்தான் பசங்களா இருக்கு. And jointed appendage, arthropoda-நாலே it means jointed appendage. So இதுதான் அவங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான காமன் ஃபீச்சர். பட் இதே வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லாமே சொல்லலாம். ஓகே, அதில் வந்து ஆஃப்கோர்ஸ் எக்கனாமிக்லி இம்பார்ட்டண்ட்டான ஹனிபி, சில்க்வர்ம், லாக் இன்செக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட 3 வகையான கொசு இருக்கு. ஓகே, அனாஃபிலிஸ், கியூலெக்ஸ், ஏடிஸ். லோகஸ்டா இஸ் த கிரிகேரியஸ் பெஸ்ட். அப்புறம் லிவிங் ஃபாசில் விச் இஸ் லிமியோலஸ். இதெல்லாமே வில் கம் அண்டர் arthropoda. Then mollusca பத்தி பேசும்போது யூசுவலா நத்தைஸ், ஆக்டோபஸ், ஸ்னேல்ஸ் இதெல்லாமே அதுல வரும். ஓகே, ஸோ calcareous ஆன ஒரு ஷெல் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோட பாடியில வந்து ஒரு மஸ்குலர் ஃபுட்டும் விசரல் ஹம்பும் இருக்கும். ஓகே, அண்ட் யூஸ்வலா ஆயிஸ்டர்ஸ், முத்து சுரக்கக்கூடிய அந்த ஆயிஸ்டர்ஸ் எல்லாமே will come under our mollusca. ஸோ எக்ஸாம்பிள்ஸும் அதே மாதிரி pearl oyster which is pink tada, அப்புறம் ஸ்னேல், ஆப்பிள் ஸ்னேல் கால் பைலா, அதுக்கப்புறம் ஸ்குவிட், நம்மளோட ஆக்டோபஸ் எல்லாமே வரும். ஸோ லாலிகோ அண்ட் ஆக்டோபஸ். ஸோ ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் கம் அண்டர் mollusca and this is the second largest phylum பசங்களா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. Then after mollusca we have the echinodermata or the starfishes ஓட family. Now இவங்கள்ட்ட ஸ்பெஷலான ஃபீச்சர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடல்ட் மட்டும் ரேடியலி சிமெட்ரிக்காக இருப்பாங்க, பட் லாவார் வரைக்கும் பைலாட்ரலாக தான் இருக்கும். And they have a special water vascular system. ஓகே, ஸோ தண்ணி உள்ள வந்து ஒரு ரிங் கெனால் வழியா lateral canalsக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த ஒவ்வொரு lateral canalலையும் there are structures called the tube feet. And other use பண்ணி it will use for locomotion, it will use for respiration, excretion, எல்லாத்துக்குமே it can use this particular water vascular system. நான் confuse ஆக வேண்டாம், poriferaல it's called as a water canal system, whereas here வந்து this echinodermata வந்து is having water vascular system. Okay, now all your starfish, sea echinus, either sea urchin echinus or sea lily, sea cucumber, இது எல்லாமே will come under your echinodermata பசங்களா. Okay, மெயினா starfish which is asterias. And then coming to hemichordata, இதை முதல்ல chordata நம்பி chordataல வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுகிட்ட இருக்கிறது பேரு ஸ்டோமாகார்ட். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறது நோட்டோகார்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரிச்சு ஹெமிகார்டேட்ஸா ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஓகேவா, இந்த ஒரு ஹெமிகார்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ம் மாதிரியான பாடி இருக்கும். அவங்க பாடி வந்து ப்ரோபோசிஸ், காலர், ட்ரங்க் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். காமனா ரெண்டு எக்ஸாம்பிள் which is belanoglossus and saccoglossus. Okay, so these are their special characteristics. And lastல நம்ம chordataவை பொறுத்த வரைக்கும் we do not punch people. அதுதான் நம்மளுடைய distinctiveான features இல்லையா. So V for ventral heart, D for dorsal nerve cord, N for notochord, pharyngeal gill slits, post-anal tail. இந்த 5 featuresம் இருக்கக்கூடிய நம்ம organisms we are called as the chordata. Now chordata அப்படியே வைக்காம cranium, brain box இருக்கா இல்லையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி protochordates, euchordates நம்ம பிரிக்கலாம். அந்த protochordateல முக்கியமான 2 classes is there, 2 divisions is there, which is urochordata, cephalochordata. urochordataல வந்து பாத்தீங்கன்னா பசங்களா notochord டெய்ல மட்டும்தான் இருக்கும், அதுவும் லார்வல் ஸ்டேஜ்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா cephalochordata, cephalனா ஹெட், ஸோ ஹெட் டு டெய்ல்
வாழ்க்கை பூரா அவங்களுக்கு நோட்டோகார்ட் இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் யோர் யூரோகார்டேட்டா அண்ட் செஃபிலோகார்டேட்டா. நான் யூனோகார்டேட்டாவை சுத்தி வந்து ஒரு டியூனிசின் இருக்கக்கூடிய ஒரு சாக் என்க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால இந்த கிளாஸை நம்ம இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா டியூனிகேட்டா அப்படின்னு சொல்லலாம். செஃபிலோகார்டேட்டாக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கு, which is branchiostoma. ஆனால் அதுக்கு 3 பேர் இருக்கு, branchiostoma, amphioxus or lancelet. சரியா? அதே யூரோகார்டேட்டாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி I would have given you a trick, I think dash அப்படின்னு சொல்லலாம். Doliolum, acidia, salpa, herdmania. So இது எல்லாமே will be examples of your யூரோகார்டேட்டா. நான் இவங்களுக்கு எல்லாமே கிரேனியம் கிடையாது, ஏ கிரேனியட்டால வருவாங்க. கிரேனியம் இருக்கு அப்படின்னு சொன்னா தே கம் அண்டர் வெர்டிபிரேட்டா. ஸோ இந்த வெர்டிபிரேட்டால நோட்டோகார்ட் வந்து வாழ்க்கை progress ஆக what happens is it will be replaced by a vertebral column. ஆனா இந்த vertebral column cartilaginous இருக்கலாம், bony இருக்கலாம், அத பத்தி பிரச்சனை இல்ல, but definitely it will be replaced in their life. Okay, நான் இந்த ஒரு வெர்டிபிரேட்டாவை ஃபர்தரா ஜா இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி ஏக்னேட்டா அண்ட் நாத்தோஸ்டோமாட்டான்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ ஏக்னேட்டால ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு பாத்தீங்களா பசங்களா, which is class cyclostomata. So cyclostomaটাக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, which is petromyzon and myxine. இவங்க 2 பேருக்குமே சர்க்குலரான சக்கிங் மவுத் இருக்கு, பிகாஸ் ஜாஸ் கிடையாது. 6 to 15 pairs of gill slits இருக்கு. அவங்க வந்து சீல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போய் முட்டை போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து டெவலப் ஆகி திருப்பி சீக்கு வந்துட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டரில் போய் முட்டை போடுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் தேர் லைஃப் சைக்கிள் ஒர்க்ஸ். யூஸ்வலி எக்ஸ்டிங்டான ஃபிஷஸ் நிறையா நம்மளோட சைக்ளோஸ்டோமாட்டால இருக்கு, அந்த ஒரு கிளாஸ் தான் இருக்கு. நான் நாத்தோஸ்டோமாட்டா அப்படிங்கிறத ஃபர்தரா நம்ம சூப்பர் கிளாஸ் பைசஸ் and tetrapoda அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். Now pisces பொறுத்த வரைக்கும் 2 விதமான fishes are there, which is our cartilaginous fishes and bony fishes. So cartilaginous fish அப்படின்னு சொல்லும்போது 2 ஃபிஷ்ஷுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரீம்லைன் ஆன பாடி இருக்கும். ஓகே, தட் இஸ் தேர். Now எண்டோஸ்கெலிட்டன் பார்க்கும்பொழுது கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷுக்கு கார்டிலேஜ் இருக்கும், சிசி கான்ட்ரிக்தீஸ்க்கு கார்டிலேஜ் இருக்கும், ஆஸ்டிக்தீஸ் ஆஸ்டியோனா போன்ஸுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட். ஸோ ஆஸ்டிக்தீஸ்க்கு வந்து they'll have a bony endoskeleton. Now chondrichthyes la 5 to 7 pairs. Please remember pasangla cyclostomata la there were 6 to 15 pairs of gills. Inge வந்து 7 to 5 pairs of gill slits இருக்கு. 4 pairs of gills வந்து is present in the case of osteichthyes. So இங்கேயும் ஒரு evolutionary contrast நாம வந்து பார்க்கலாம். Chondrichthyes ல அதை சுத்தி கவர் கிடையாது, osteichthyes ல கவர் இருக்கு, which we call as the operculum. ஓகே, அது மட்டும் இல்லாம chondrichthyes வந்து விடாம ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிகாஸ் தே டூ நாட் ஹாவ் அ ஏர் பிளாடர். ஆனா சரி ஓகே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா அப்படின்னு அடுத்த மாடல் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஏர் பிளாடர் வச்சுட்டாங்க. ஓகேவா, நான் அது மட்டும் இல்லாம 2 பேருக்குமே தே ஹாவ் அ 2 chambered heart. 2 பேருமே ஆர் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ், தே ஆர் poikilotherms. அவங்களால பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண முடியாது. ஓகே, நான் அதை தவிர வந்து elementary canal will open into a cloaca in the case of cartilaginous fishes, and will open into the anus in the case of bony fishes. Okay, then அதுக்கப்புறம் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட chondrichthyesல வந்து மேல்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா கிளாஸ்பர்ஸ் இருக்கு. ஓகே, காப்புலேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேண்டி அவங்களோட pelvic finsல they have claspers in the males, but அது வந்து osteichthyesல கிடையாது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம chondrichthyesல இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸை வந்து நம்ம பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். whereas bony fishesல osteichthyesல இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸை வந்து நம்ம cycloid and ctenoid டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அவங்களோட ஸ்கேல்ஸ்ல there is certain differences. Now chondrichthyes will have internal fertilization, osteichthyes will have external fertilization. Now cartilaginous fishesல நிறைய பேர் வந்து முட்டை போட மாட்டாங்க, they will give birth, they are viviparous. ஆனா bony fishes usually are oviparous only, they are egg laying forms. ஓகே, நான் இந்த chondrichthyes ஓட ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா is torpedo and trigon. ஸோ இவங்க வந்து they are the stingray அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல torpedo வந்து will have electric-ஆன ஷாக் கொடுக்கக்கூடிய glands, whereas trigonக்கு பாய்சன் கொடுக்கக்கூடிய ஒரு சில கிளான்ஸ் ஆர் பிரசன்ட். அது எதுவுமே போனி ஃபிஷஸ்ல நமக்கு கிடையாது. ஓகே, தென் அது தவிர எஸ் செக்ஸஸ் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கமிங் டு யோர் எக்ஸாம்பிள்ஸ் பசங்களா, நம்மளுடைய
நம்மளோட இதுல வந்து கான்ட்ராக்ட் ஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா we have scoliodon, pristis, carcharodon, trigon, torpedo. So இது எல்லாமே will come under our cartilaginous fishes. Now osteichthyes la வந்து பாத்தீங்கன்னா we have two marine forms which is flying fish and seahorse, exocetus and hippocampus. அப்புறம் labiocartla, clarius மூணுமே வந்து are freshwater forms. Okay, and நம்ம betta and pterophyllum ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா are aquariumல வைக்கக்கூடிய அழகுக்காக வேண்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய fishes. Okay, are aquarium fishes in that sense. Entertainmentக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில fishes. Okay, pasangla, I hope that's clear. So this is about your super class Pisces. Now going into the last category, which is our super class Tetrapoda. Inge vandu pathina amphibians, reptiles, aves, mammals. So amphibians we know frogs madri, reptiles we know crocodiles, all snakes adala varum, aves vandu birds, mammals vandu nammalam. So adha neenga mind la vechittu padichale it is very very easy pasangla. If you see amphibians வந்து aquaticலயும் தண்ணிலயும் இருக்கலாம் landலயும் இருக்கலாம், பட் reptiles வந்து landல தான் இருக்கும். aves வந்து feathers யூஸ் பண்ணி பறக்கும். mammals வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஓகே, நம்மளால பறக்க முடியும், நம்மளால லேண்ட்ல இருக்க முடியும், தண்ணியில இருக்க முடியும், எங்க வேணா இருக்கலாம். ஓகே, நான் limbs வந்து பாத்தீங்கன்னா since all of us come under super class Tetrapoda அப்படின்னு சொல்றதுனால we have two pairs of limbs. Okay, amphibians க்கும் mammals க்கும் ப்ராப்பரா ரெண்டு pair of limbs இருக்கும். பட் இப்ப பறக்கிற birds க்கு பார்த்தோம்னா ஒரு pair வந்து wings ஆ modify ஆயிருக்கும். கரெக்ட்டா, நம்ம வந்து four arms wings ஆ modify பண்ணியிருப்போம், கால் அதே மாதிரி தான் இருக்கும். reptilesல வந்து limb இருந்தா ரெண்டு பேர் இருக்கும், ஆனா பாம்பு மாதிரி limbless ஆகும். we have certain forms. Okay, skin வந்து பாத்தீங்கன்னா amphibiaல முழுமுழுன்னு இருக்கும் like a frog. Okay, so it has a very moist skin, scales கிடையாது. பட் இது reptilesல வந்து dry-ஆ scales இருக்கக்கூடிய ஒரு skin இருக்கும். avesல வந்து பாத்தீங்க அப்படின்னா they have fishes. Okay, I mean they have what do I say, feathers. Fishes இல்ல, feathers. Okay, so body full-ஆ they'll have feathers and tail-ல மட்டும் they'll have a குட்டி oil gland. அதை தவிர வந்து their skin is scales எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க பாடியில. Now mammals-க்கு வந்து பர்டிகுலரா hair இருக்கும் நம்ம பாடியில. And நம்மளோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா mammals வந்து we have certain mammary glands. nourishment-க்காக வேண்டி is present in all mammals. அதான் நம்மளுடைய ஸ்பெஷலான ஃபீச்சர். நான் aves-க்கு வந்து apart from having feathers, அவங்க பறக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களோட லங்ஸ்ல ஏர் சாக்ஸ் அட்டாச் ஆயிருக்கும் and bones வந்து லாங்கான ஹாலோவான போன்ஸா இட் வில் பி present in the aves உடைய பாடி. ஓகே, நான் ரெஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்ஃபிபியன் வந்து தண்ணிலையும் இருக்கு லேண்ட்லயும் இருக்கு அப்படிங்கிறதுனால gills, lungs, skin எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம், பட் மேஜரா ஸ்கின் தான் அது யூஸ் பண்ணோம். reptiles, birds, mammals எல்லாருமே நம்ம lungs யூஸ் பண்ணி தான் நம்ம breathe பண்றோம். ஓகேவா, then coming to the heart. Now Piscesல ஃபிஷஸ்ல கான்ட்ராக்டீஸ்லயும் சரி ஆஸ்டிக்டீஸ்லயும் சரி we had a two chambered heart. பட் இங்க ஆம்ஃபிபியால we will have three. reptilesல வந்து 3 தான், ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் யாருன்னா crocodile, which is slightly becoming 4. ஓகே, அறகுறையான ஒரு 4. கடைசியா இருக்கிற ரெண்டு பேருமே ப்ராப்பரான 4 chambered heart. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷஸா இருக்கட்டும், ஆம்ஃபிபியன்ஸா இருக்கட்டும், ரெப்டைல்ஸா இருக்கட்டும், அது வரைக்கும் they are all cold blooded, they are all poikilotherms. ஓகே, அவங்களோட பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண முடியாது. ஆனா இந்த aves and mammals are homeotherms, அதாவது நம்மளால ரெகுலேட் பண்ண முடியும். போத் aves and mammals. நம்ம ரெண்டு கிளாஸ் மட்டும் தான் என்டையர் அனிமல் கிங்டம்ல பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் டாக்கிங் அபவுட் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே முட்டை போடுற ஸ்பீஷீஸ். ஓகே, ஃபிஷஸ்ல வந்து கான்ட்ராக்டீஸ் மட்டும்தான் ஒரு சில மோஸ்ட் ஃபிஷஸ் வந்து வில் பி விவிபேரஸ் இன் நேச்சர். அதை தவிர ஆஸ்டிக்டீஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் எல்லாருமே ஓவிபேரஸ் organisms. mammals-ல வந்து ஒரு சில exceptions இருக்கு முட்டை போடுற forms, but predominantly all of us are viviparous in nature. Is that clear பசங்களா? Now these are all the fundamental features. என்னெல்லாம் important points நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமோ நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த எல்லா காலம்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ்ல இருந்து தான் questions repeatedா வந்திருக்கு பசங்களா. That also I have analyzed. Okay, now if you see coming to the examples, amphibian examples பொறுத்த வரைக்கும்
frog இருக்கு, 3 விதமான frog இருக்கு, buffo, rana, hyla. Okay, 3 விதமான frog and then salamander, ichthyophis. So இது 5 தான் வந்து is our example. Ichthyophis-க்கு வந்து லிம்பே கிடையாது, லிம்ப் இல்லாத amphibian ichthyophis மட்டும் தான். So if you see ichthyophis மாதிரியே அடுத்த செக்ஷன்ல we have பாம்பு. Okay, so இங்க வந்து பாம்பு வந்து பாத்தீங்கன்னா we have naja, bangaris, viper, python, இது எல்லாமே வந்து are your snakes. Now அது தவிர we have one group of lizards. Okay, so மரத்து மேல வர பல்லி chameleon, gardenல வர பல்லி calotis, வீட்டுக்குள்ள வர பல்லி hemidactylus. So all the பல்லி family is there, பாம்பு family is there in the reptiles. Now apart from பல்லி and பாம்பு, who else is there அப்படின்னா tortoise and turtle. ரெண்டு பேருமே more or less similar தான் இருப்பாங்க இல்லையா, ஒன்னு லேண்ட்ல இருக்கும் இன்னொன்னு வாட்டர்ல இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம் பசங்களா. So if you see testudo is the tortoise, chelone is the turtle. Okay, so in the chelone, testudo ரெண்டுமே வந்து are your turtle and tortoise. இத தவிர வேற யார் பாக்கி இருக்கா, crocodile and alligator. ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு more or less similar ஆ இருப்பாங்க இல்லையா. So crocodile and alligator. இதுல crocodile மட்டும் தான் is an exception having 4-chambered heart. மித்தபடி எல்லா reptilesக்கும் வந்து they only have a 3-chambered heart. Okay, I hope that's clear. Now aves வந்து is very easy பசங்களா, நம்ம daily சராசரியா நமக்கு தெரிஞ்ச animals தான் எல்லாமே. Crow, corvus, okay, columba, pigeon, sitaculana, kili, okay, pavona, peacock. So all these are very relatable examples. Okay, aptenoids na penguin. So நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த examples பார்த்துட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பசங்களா. And last when you look at mammals, ornithorhynchus is an egg-laying form called the platypus. Okay, அது தவிர camel na camelus, rat na ratus, dolphin na delphinus, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா நீங்க நாம வச்சுக்கலாம். elephant na elephas. Okay, so அந்த மாதிரி very easy examples. Dog, cat, humans, all of us are mammals. Okay, so examples நீங்க பார்க்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து you will be able to remember, அதை பத்தி கவலைப்படாதீங்க. But general features, unique features and என்னென்ன pointers நீங்க ஒவ்வொரு ஃபைலையுமே ஞாபகம் வச்சுக்கணும்ங்கறத நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் இதோட ஐ திங்க் நம்ம டைமரும் முடிஞ்சு போச்சு, நம்ம 30 மினிட்ஸும் முடிஞ்சு போச்சு. ஸோ இஃப் யூ சி பசங்களா, எல்லா ஃபைலம்ஸ்ல இருந்தும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமோ ஐ ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் வித் யூ. ஓகே, இதை தவிர உங்க டெக்ஸ்ட் புக்ல எதுவுமே புதுசா இல்லை, அண்ட் இதை தவிர வெளியிலிருந்து எங்கேருந்தும் கேள்வியும் கேட்க போறது இல்லை. ஓகே, ஸோ வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் general features. Okay, you have to remember general features, you have to remember the particular unique features, and you have to remember examples. So இது எல்லாமே clear-ஆ ஒரு flow உங்க மைண்ட்ல இருந்தது அப்படின்னா அடிச்சுக்க ஆளே கிடையாது. Okay, so I hope this was useful பசங்களா. கண்டிப்பா இந்த செஷனை வந்து கோ த்ரூ பண்ணுங்க கடைசி வரைக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் நான் இந்த நோட்ஸையும் ஐ பி அப்லோடிங் நம்மளோட கம்யூனிட்டியில. ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து நோட்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களோட ஸ்டடி வந்து வில் பி கம்ப்ளீட். ஓகே, ஸோ இதை தவிர வந்து யூ கேன் ஜஸ்ட் ரீட் த்ரூ என்சிஆர்டி ஸோ தட் அந்த லைன்ஸ் எல்லாம் ஒரு ஃபெமிலரைஸ் பண்ணிக்கிறதுக்கு. பட் அதர்வைஸ் புதுசா வேற எந்த இன்ஃபர்மேஷனும் நீ அங்கே போய் கண்டுபிடிக்க போறது இல்லை. சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் பசங்களா, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. As soon as this class is played, இன்னைக்கு ஈவினிங் குள்ளேயே வந்து I will be uploading the notes on the community. Okay, so all the best பசங்களா. இன்னும் வந்து மேம் இந்த சாப்டருக்கு டெஃபினட்டா வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. Okay, all the best பசங்களா, take care, I'll see you all in the next class. Bye bye.